பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்டா தலையிடக்கூடாது. மகளும் மாப்பிள்ளையும் வெளியால போகல, எங்கம்மா போறாய், உன புருஷன் எங்க கூட்டிட்டு போறாய், உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் தான் கல்யாணம் முடிச்சிட்டாரு. என்ன மருமகன் எங்க போறீங்க, என்ன லேட்டு, யாரோட பேச்சு, ஏன் இவ்வளவு, இங்க போறீங்க, நாங்களும் பாரோம். அவன் கல்யாணம் முடிச்சு ஆர்வத்துல புதுசா சுமரலியா போறோம், 2 பேரும் பைக்கில போகல, ஒரு வேனை பிடிங்க நாம எல்லாரும் போவோம். அதுக்கு ஜானியான எங்கேயே கிடக்கல. அவன் எண்ணத்தை கனவுல மண்ணாளி தூவி போட்டு வேனை பிடிச்சிட்டு மாமியா மாமனார் மச்சின மரம் போனா அவனுக்கு பொண்டாட்டிய கண்ணாடிக்குள்ள பார்க்க ஏறும். பிரிச்சு வைக்காங்க, கல்யாணம் பண்ணி போட்டு பிரிச்சு வைக்காங்க. மகனுக்கு கல்யாணம் முடிச்சு போட்டு என்னடா எங்க போறாய், என்ன செய்யற, கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவனை சுதந்திரமா வாழ. பறவைய அந்த தாயி பறக்க விடுது, போ பறக்க. நாம மட்டும் எங்க போறாய், ஏன் லேட்டு, என்ன பேசுறாய், ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் என்னாச்சு காசு என்ன. அவன் பொண்டாட்டி புருஷனோட போறான், ஒரு இடத்துல செலவா ஒரு 10,000 ரூபாய் செலவழிப்பான், துண்டு ஓட்டு போயிருவான். இந்த நாளைக்கு தான், ஒரு மாசத்துக்கு தான் ஜாலியா இருக்க, கழிச்சிட்டு இருக்க விடுவோமே, போக விடுவோமே, எங்கன்னு கேட்காது. ஒரு இடத்த போயிட்டு வா, சொல்ல போய் கதவை தட்டு. எவ்வளவு நேரம் அவளுக்கு இருக்காய், வாவன் பாப்பா வந்து காத்துக்கு இருக்காரு உன்னோட காய்க்கிறதுக்கு. அப்ப என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடு, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து போட்டு கதவை தட்டி கூப்பிடு. போனும் நம்மளை பிரிக்க கூடாது, நாமளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இலட்சிகளை பிரிச்சிடக்கூடாது. சுதந்திரம் அவள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அப்படியே விடுங்கள, அவங்கள அவராக யோசிக்கட்டும், கைடு பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க. இப்படித்தான் மகன் வாழ்க்கை, இப்படித்தான் சொல்லுங்க. நம்பி மாதிரி போய் நடுவுல உட்கார்ந்துடாதீங்க. அதை சந்தோஷமா வாழ விடணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு இருக்கும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கணவன் மனைவியை சொல்லும்போது ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்னங்கறான். அவர் உங்களுக்கு ஆடை, நீங்க அவருக்கு ஆடை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்க அவர்களுக்கு ஆடைங்கறான். ஆடையே அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அல்லாஹ் வீணுக்காக எதையுமே பேசல. ஆடையே அல்லாஹ் உதாரணம் சொல்லலாம். ஒரு மனைவி ஆடை, ஒரு கணவன் மனைவிக்கு ஆடை, ஆடை தான் உதாரணம். ஆடையில என்னென்ன எல்லாம் பாக்குறே அதெல்லாம் பாரு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு ஆணுக்கும் தன் மனைவியிடம் இன்னொருத்தனை பற்றி வர்ணிக்க அனுமதி கிடையாது. எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவனிடம் இன்னொருத்தியை பற்றி வர்ணிக்க கூடாது.